இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறது. இன்னும் சில நாட்களில் ஆகஸ்ட் மாதம் பிறக்கப் போகிறது. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு மறைகிறது. மிகப்பெரிய நல்ல கொடுப்பனையான ஒன்று. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்னா பாபராகிய ராசிநாதன் 3, 6, 10, 11. பொதுவாகவே ராசிநாதன் 3, 6 செவ்வாய், சனி செவ்வாய் 3, 6, 11 இருந்தால் தான் அவர்கள் பெரிய நன்மைகளை செய்வார் என்பது ஒரு பெரிய அளவில் நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்று. என்னங்க நடக்கும்? ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி கைவிட்ட சில விஷயங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க, செல்ஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், கொரியர் கடை வச்சுருக்கிறவங்க, தபால் ஆஃபீஸ் இந்த மாதிரியாக தூது போகக்கூடிய அம்பாசிடர் வேலை என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் ப்ரொமோஷன் மாதிரியான சில விஷயங்கள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாற்றங்கள் உள்ள ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. செலவுகள் இருக்குங்க, அதை மாதம் மாதம் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவ செலவுகளை விடுத்து சுப செலவுகளாக மாற்றக்கூடிய தன்மை இப்போது சனியை குறுபார்க்கின்ற காரணத்தினால் நல்ல விதமாகவே நடக்குது. 3ஆவது இடத்துல, 4ஆவது இடத்துல, 5ஆவது இடத்துல, 6ஆவது இடத்துலன்னு கிரகங்கள் வரிசையாக கிரகமாளிகா யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றன. ஆகவே எதிலும் நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அதி உயர் நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். போன மாதத்தை விட இந்த மாதம் நல்லா இருக்கும். அதுக்காக நன்மைகள் கூடுதலாக இருக்குது, நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா, குபேரன் ஆகிடுவேனா அப்படின்னு சொன்னால் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். எல்லாருக்குமே ஒரு உயரம் என்கின்ற அமைப்பு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் இருக்கிறது. மாதாந்திர பலன்களில் லாட்ரி டிக்கெட் அடிக்கும், உங்களுக்கு இந்த வருஷம் 10 கோடி ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு விழும், அல்லது கோடிக்கணக்கில் நீங்கள் இந்த மாதிரி சம்பாதிப்பீங்க அப்படின்லாம் பொதுவாக சொல்ல முடியாது. ஒரு பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் என்னவாக இருப்பதற்கு படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதைத்தான் நான் உங்களுடைய உயரம்னு சொல்கிறேன். சில இடங்களில் உங்களுடைய தகுதி, திறமை, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல் அப்படின்னு சொல்லுவேன். ஆக நீங்கள் ஒரு 1000 சம்பாதிப்பதற்கு மட்டும் படைக்கப்பட்டவராக இருந்தீர்களேயானால் 2000 ரூபா வருமானம் கண்டிப்பாக வருங்க. இரட்டை வருமானம் வரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது பெரிய அளவில் நல்லா இருக்குது. சுக்கிரன் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறார். 2, 7 கூடியவர் நீச்சத்தை அடைகிறார். சுக்கிரன் நீச்சத்தை அடைஞ்சாலே மனைவி, காதலி இந்த மாதிரியான விஷயங்களில் ஆண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மாதம் முழுவதும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் நீச்சத்தை அடைகிறார். மனைவியால் கடன், காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல், பெண் வழி உறவுகளினால் கடன்கள் வரக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கும். பெண்களுக்கு ஆண்களால் கடன், கணவரால் கடன், கணவரால் மன வருத்தம், அல்லது கணவருக்கு ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்காக கடன் காசு வாங்கினேன், அல்லது காதலர் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அவருக்காக நான் இதை வாங்கி கொடுக்கறதுக்காக என்னுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கினேன்ற மாதிரி 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அப்படியே அமர்ந்து சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வையை மாதம் முழுவதும் அடைகின்ற காரணத்தினால் எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு வகையில் வருத்தம், ஏமாற்றம், கடன் போன்ற அமைப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஆக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்னென்ன பேசுகிறோம், எது பேசுகிறோன்றதில் மட்டும் கொஞ்சம் ப்ராமிஸ் பண்ணுறதுல தான் சொல்கிறேன். வேறு ஒரு பெரிய கஷ்டம் வராது. வாங்க இன்றைக்கி வாங்க 10,000 ரூபா கொடுக்குறேன்ற மாதிரி நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கான ப்ராமிஸு இதெல்லாம் கொஞ்சம் செய்வீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைஞர்களுக்கு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மிக குறிப்பாக சொல்லணும்னா கல்லூரி, பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு அந்த எந்த காலேஜில் சேரணும், எந்த ஸ்கூலில் சேரணும், எந்த யூனிவர்சிட்டியில் சேரணும், ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் இப்போது சித்திக்கும். தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான கல்லூரி சீட், டிக்கெட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாமல் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். ஐயா, இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா?
நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. இந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப, துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு அடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான், ரிஷப, துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து, சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும், கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனை அடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை, மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில், ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.